நான் மிதுசா இன்றைய நாள் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள்ட வீட்டை தான் வந்து நிற்கிறேன். அப்போ இன்றைய நாள் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சில ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓரண்டு ஆப்ஷனை கொடுத்து போட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோகள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக வரும். சரி, அப்போ நாங்கள் என்ன காணொலி இன்றைக்கு செய்ய போனோம்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு கணவாய் கறி தான் உண்டு காய்ச்சி உங்களுக்கு வீடியோவாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ நான் வந்து என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் கணவாய் கறி இன்றே தான் காய்ச்ச போகிறேன். உண்மைக்கு பார்த்தீங்கன்னா சிந்துவுக்குமே வந்து இப்போ கணவாய் இறால் நண்டு அதில் தான் கூட விருப்பம். அப்போ எனக்கு வந்து அதை சுத்தமாக சமைக்கவே தெரியா, மீனண்டா மட்டும்தான் சும்மா அந்த உப்பு புளி போட்டு அப்படியே சமைக்கிறான அது வந்து கொஞ்சம் எனக்கு சமைக்க தெரியும். இதுகள் வந்து சமைச்சு பழக்கம் இல்லை, தெரிய மாட்டேது. அப்போ நான் இன்றைய ஃபர்ஸ்ட் டைம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கு செய்ய போகிறேன். கறி எப்படி வருதுன்னு சொல்லி தெரியா, இண்டியோட கணவாய் வறுக்கோ இல்லாட்டி இனி காய்ச்சி சாப்பிட சொல்லுவோ இன்னும் தெரியலை. அப்போ நான் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு மீன் எல்லாம் பார்த்தேன். எல்லாம் அந்த எனக்கு சமைக்க தெரிஞ்ச மீன் வகை ஒன்றுமே இல்லை. அப்போ சரி இன்றைய கணவாயை வேண்டி கொண்டு போய் காய்ச்சி பார்ப்போம்னு சொல்லி போட்டு கணவாயை கேட்டால் கணவாயை வந்து வெட்டி கொடுக்குறோம் இல்லையா, அது பட்ட கஷ்டமாமன்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன் கணவாயை வெட்டி தாரண்டா தாங்க இல்லைன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வேண்டாம் மீனை தாங்கன்னு சொல்லி கேட்க அவர் சொன்னேன் சரி கணவாயை சாப்பிட ஆசைப்பட்டியால் நான் வெட்டி தாரணுன்னு சொல்லி போட்டு எல்லாமே வந்து சின்ன சின்ன துண்டுகளாக எல்லாம் வந்து வெட்டி தந்தவர். அப்போ வெட்டி தந்தவர் நான் கொண்டு வந்து எல்லாம் கழுவி போட்டு அப்படியே சமைச்சொரு காணொலியாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம், என்னென்ன தேவையான்னு சொல்லி பார்த்து அப்படியே எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அண்ணா வந்து கணவாய் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாம் எடுத்து போட்டு அதை வந்து அவர் நல்ல வடிவாக சுத்தமாக எல்லாம் கழுவி எடுத்தவர். முதல் பிச்சு போட்டு பிறகு அதை எடுத்து இப்படி போட்டுட்டு வெட்டி அப்படி எல்லாத்தையுமே வந்து வெட்டி தந்தவர். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கணவாய் வந்து நல்ல சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு தக்காளி பழம் பட்டி வச்சுக்கேன். அப்படியே உள்ளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சிவப்பாக போயிட்டுது ஒரு கொஞ்சம் பழுத்துட்டுது. அப்படியே கருவேப்பிலை மற்ற ரம்பையிலையுமே வந்து எடுத்து வச்சுக்கேன். அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட செத்தெண்ணையுமே வந்து தேவைப்படும். அப்போ நாங்கள் இன்றைக்கு கணவாய் பிரட்டல் செய்கிறதுக்கு அப்படியே தேவையான பொருட்களை வந்து பார்த்துட்டோம். தொடர்ந்து அப்படியே நாங்கள் எங்களோட கணவாய் பிரட்டலை வந்து செய்வோம். சரி, பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுப்பு வந்து போட்டாச்சு, சட்டியுமே வந்து காஞ்சிட்டு. அப்போ நான் வந்து தேவையான அளவு வெண்ணெயை வந்து விட போகிறேன். எண்ணெய் வந்து நல்ல வடிவாக கொதிக்கட்டுக்கும். கொதிச்சோண்டும் நாங்கள் எல்லாத்தையுமே போட்டு வதக்கி எடுப்போம். இப்போ சரி, எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக கொதிச்சுட்டு அப்போ நாங்கள் வந்து முதலாவதாக வெங்காயத்தையும் உள்ளியையும் பச்சை மிளகாய் கருவேப்பமிலை எல்லாமே சேர்த்து வதக்குவோம். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெந்தயமை வந்து போட்டு விடுவோம். ஒரு அரைவாசிக்கு வதங்கி கொண்டு வரைக்க நாங்கள் வந்து தக்காளி பழத்தை போட போகிறோம்.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா எல்லாமே வந்து நல்ல வடிவாக கொஞ்சம் வதங்கி வந்துட்டு, அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோன்னா, கணவாய் கறி செய்யக்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், பொதுவாக கடல் உணவுகளுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் அதில் உள்ள அந்த வெடுக்கு தன்மையை வந்து அதை எடுத்துருமென்னு சொல்கிற வேணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்களுமே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கு தேவையான உப்பு வந்து போடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து நாங்கள் எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்து மிளகாய்த்தூள் வந்து போடுவோம். கணவாய் கறி சுட்டு காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், நைட்டு ஏதோ செய்கிறேன்னு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, நாங்கள் வந்து இதை அப்படி எல்லாத்தையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கணவாயை வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வழியாக பிரட்டி விடுவோம். சரி, பார்த்தீங்கன்னா கணவாய் கறிக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் கணவாயை வந்து தண்ணி விடுறதுன்னு சொல்கிற வேணும். தண்ணி வந்து கணவாயில் இருந்து வருமா. இப்போ நாங்கள் வந்து இதை இப்படி கொஞ்சம் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டி விட்டு அவிய விடுவோம். இடைக்கில் நாங்கள் இப்படி கிண்டி விடணும். அப்போ தான் எல்லா இடமே வந்து நல்ல வடிவாக விளைச்சி அவியும். அப்போ கொஞ்சம் நாங்கள் மூடி போட்டு பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து திறந்து பார்ப்போம் இப்படி இருக்கான்னு சொல்லி. சரி பாருங்க, கொஞ்சம் நான் ஒரு சொட்டு தண்ணி விட முடியல, இப்படி தண்ணி விட்டுன்னு இந்த வடிவா அவியுதுன்னு பாருங்க. சரி, அப்படி இன்னும் கொஞ்சம் நல்ல வடிவ அவியட்டும். அவிஞ்சோன்னு நாங்கள் பார்ப்போம் கூட. சரி, பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கணவாய் கறி வந்து நல்ல சூப்பராக ரெடி ஆகிட்டு. அப்போ நான் வந்து ரம்பையில் எடுத்து வச்சேன்னா அதையும் போட்டு அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து ரத்திச்சிறகு தூளுமே வந்து வேண்டி கொண்டு வந்தேன். நான் கறி எப்படி இருக்கோ தெரியா ஃபஸ்ட்டையும் காய்ச்சிருந்துட்டு இதில் போட்டால் கொஞ்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி கொண்டு பார்க்க வடிவாக தான் இருக்குது, சாப்பிடக்கு எப்படி இருக்கும் என்ன ஒன்று தெரியல. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ரத்திச்சிறகு பேக்கெட் பண்ணி வாங்க. நாங்கள் வந்து அதையுமே வந்து சேர்த்து போட்டு பிரட்டி போட்டு இனி வக்குவோம். இது சின்ன பேக்கெட் தானே. இப்போ நாங்கள் வந்து இப்படியே போட போகிறோம், கொஞ்சம் வாசனையை கொடுப்போம். சரி, இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நல்ல வடியாக சேர்த்து பிரட்டி விடுவோம். இவ்வளோ தண்ணி விட்டு வகையும் எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். கணவாய்க்கால் இவ்வளோ தண்ணி எங்கே இருந்ததுதா இருக்கு தெரியும். சரி, பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல வடிவாக வத்தட்டும். எங்களுக்கு வந்து பிரட்டலை அப்படியே நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நல்ல வடிவாக வத்தினோம்னா நாங்கள் வந்து இறக்கி எடுப்போம் கறியை. சரி, அப்படியே நல்ல வடிவாக வத்தட்டுக்கும். அப்படியே பாருங்க எப்படி கணவாய் கறி கொதிச்சு கொண்டிருக்குண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வெள்ளையரிசி சோறு வந்து போட்டிருக்குது. அதுவுமே வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் வந்து இந்த கறியை வந்து நல்லா வத்தினா பிறகு நிப்பாட்டி விடுவோம். சரி, பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக கணவாய் பிரட்டலும் வெள்ளை சோறுமே வந்து தயார் செய்து எடுத்தாச்சு. அப்போ நாங்கள் வந்து இனி சாப்பிடத்தான் போகிறோம். நீங்களுமே வந்து இப்படி செய்து பாருங்க. உண்மைக்குமே நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன்னா சுவையாக தான் இருக்குது. அப்போ தெரியாண்டு இருக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்களுமே வந்து கணவாய் கறி செய்யக்கூடியதாக வந்திருக்கும். அப்போ நான் வந்து
இந்த காணொலியை நான் இதோட முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுசா. நன்றி உறவுகளே.